நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாரத்தோட ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் வந்திருப்பாரு. ஸோ பிளட் லைன் மெம்பர் எல்லாரும் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸும் மற்றும் பிளட் லைன் மெம்பர் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஸ்டோர் லைன் இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இந்த விஷயம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ அதை பத்தி நம்ம இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இல்லாத நேரத்துல, அதாவது ரெசில்மேனியா பார்ட்டியில கோடி ரூட்ஸ் கிட்ட தோத்துருப்பாரு. அதுக்கப்புறம் டபிள்யூ பக்கமே அவர் வரல. அது வரைக்கும் சோலசிகா மற்றும் டாமோட்டோங்கா இவங்களாம் சேர்ந்துதான் வந்து பண்ணா நடத்திட்டாங்க பிளட் லைன் டீம். அதுல சோலசிகா வந்துட்டு நான் தான் வந்துட்டு அடுத்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸே திரும்ப வந்தாலும் கூட அவர் என்னதான் ஏத்துப்பாரு, நான் தான் வந்துட்டு ரியல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு இருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சம்மர்ஸ்லாம் ஈவெண்ட்ல சோலசிக்கோ அட்டாக் பண்ணாரு. அண்ட் அதே மாதிரி கடந்த 2 ஸ்மாக் டவுன்லயே வந்து பாத்தீங்கன்னா சோலசிக்கோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிகம் வாங்கியிருக்காரு நம்ம ரோமன் ரெயின்ஸ் கிட்ட. இப்போ வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுனுக்கு வந்திருப்பாரு. சோலசிக்கும் அட்டாக் பண்ணியிருப்பாரு. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத விதமா ஜேக்கப் பாட்டை வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜேக்கப் பேட்டைக்கு இப்பதான் வந்துட்டு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது சம்மர்ஸ்லாம் ஈவெண்ட்ல. ஆனா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு அவர் வந்துட்டு இன்ரிங்க வருவாரு, ரோமன் ரெயின்ஸோட மோதுவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஜேக்கப் பேட்டை வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் பண்ற அளவுக்கு இவ்வளவு சீக்கிரமா அந்த செக்மெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து நடந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோர் லைன் கொஞ்சம் பொறுமையா தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போவாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஆளா இருக்கிறாரு, இவங்க வந்துட்டு 4-5 பேர் கிட்ட இருக்கிறாங்க. ஸோ நியூ பிளட் லைன் மெம்பர். அதனால வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் வச்சு மட்டும் இவங்களோட ஸ்டோர் லைன் கொண்டு போக மாட்டாங்க. பழைய ஓஜி பிளட் லைன் மெம்பரோட சேர்ந்து தான் பண்ணுவாங்க. குறிப்பா ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, த ஊசோஸ், ரோமன் ரெயின்ஸ் மற்றும் இதுல சாமி ஜெயின் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து நடக்குமா இல்லையான்றத. ஆனா இப்போதைக்கு த ஊசோஸோட சப்போர்ட் இல்லாம ரோமன் ரெயின்ஸ் மற்றும் த பிளட் லைன் டீம் வந்துட்டு மூவ் ஆகவே ஆகாது. அதனால இப்போதைக்கு த ஊசோஸ் அப்படின்ற டீம் வந்துட்டு கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்கு நம்ம ஊசோஸ் திரும்ப ரீயூனியன் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ஜிம்மி ஊசோ ஒரு இன்ஜுரி வந்து இருக்குது. அது வந்துட்டு கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் இப்போதைக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு. அவர் எப்ப வேணாலும் கூட சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் தரலாம். ஸோ இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கறது த ஊசோஸோட ரீயூனியன் மற்றும் ரிட்டர்ன் தான், ஜிம்மியோட ரிட்டர்ன். அதுக்கப்புறம் ஊசோஸ் திரும்ப ரீயூனியன் ஆகணும், ஒன்னா சேரணும், பிளட் லைன் மெம்பரோட சேரணும், ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து சோலசிகா டாமோட்டோவா இப்ப வந்திருக்க பிளட் லைன் வந்துட்டு அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஸ்மாக் டவுன் எப்படி ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வரப்போற ஸ்மாக் டவுன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இவங்க மாறி அட்டாக் பண்ணிட்டு இவங்க ஸ்டோர் லைன் இருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே வந்துட்டு ஒரு ப்ரோமோ பேசலையே, அவர் வந்துட்டு மைக்ல எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்டா ஃபேன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் நடந்தா கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்துட்டு இப்போ ரோமன் ரெயின்ஸும் இந்த நியூ பிளட் லைன் டீமோட ஸ்டோர் லைன் கொஞ்சம் பொறுமையா தான் வந்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி ஊசோட ரிட்டர்ன், அப்புறம் வந்துட்டு ஜே ஊசோ வந்துட்டு ஜிம்மி ஊசோட ரீயூனியன் ஆகி ரோமன் ரெயின்ஸோட ரீயூனியன் ஆகி அகைன் வந்துட்டு ஒரு ஓஜி த பிளட் லைன் டீம் வந்து உருவாக்கி மறுபடியும் வந்துட்டு பிளட் லைன் வெர்சஸ் த நியூ பிளட் லைனுக்கான ஒரு ஃபியூட வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ உருவாக்க போறாங்க. அதனால இப்போதைக்கு வந்துட்டு நியூ பிளட் லைனோட டாமினன்ட் வந்துட்டு எதிர்பார்க்காத விதமான டாமினண்டா இருக்கும். ஸோ அதனால அடுத்த வரப்போற ஸ்மாக் டவுன்ல கூட வந்துட்டு த நியூ பிளட் லைன் வந்துட்டு அவங்களோட டாமினண்டை இன்னும் நல்லா காமிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீலா பேசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். இப்போதைக்கு டபிள்யூல நம்ம கடந்த 2 வாரமா நம்ம ஸ்மாக் டவுன் அவர் வந்துட்டு இருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்டோர் லைன் வந்துட்டு எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். கண்டிப்பா இப்போதைக்கு அது எண்ட் ஆகாது. ஏன்னா த ரியல் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற பட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா பிளட் லைன் மெம்பர்ல சோலசிகா இருக்கிறாரு. அந்த சோலசிகா தாண்டி பல பேர் ஆசைப்படலாம் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட. அதனால வந்துட்டு இந்த ஸ்டோர் லைன் இதோட முடியாது. கண்டிப்பா அடுத்த வருஷத்தோட ரெஸ்லிமியால கூட முடியலாம். ஆனா கொஞ்சம் லாங் டேர்ம் ஒரு ஃபியூரா வந்து போனா கண்டிப்பா த ரியல் ட்ரைபல் சீஃப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்ல கண்டிப்பா இருக்கதான் போகுது. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிளானா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. வரப்போற ஸ்மாக் டவுன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோர் லைனை இன்னும் கொஞ்சம் பொறுமையா தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போக போறாங்க. அதனால வந்துட்டு இந்த நியூ பிளட் லைனோட டாமினன்ட் இன்னும் வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போக போறாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். ஸோ ரோமன் ரெயின்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸ் மற்றும் இந்த நியூ பிளட் லைனோட ஸ்டோர் லைன் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சோலசிகா வந்துட்டு பயங்கர டாமினன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு இந்த நியூ பிளட் லைனோட சேர்ந்து. அதை பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோவோட தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.